Hello students, welcome back to the social class 7, history chapter 4, creation of an emperor, the Mughal dynasty. Okay, already we saw the first two videos in that we have discussed about how the emperor ruled the country. Okay, right now we are going to discuss about Akbar Nama and Annie E. Akbar. Okay, இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு புக்கு ஓகேவா அபவுட் அக்பர். ஓகே, just listen. Akbar ordered one of his close friend and countries, Abul Fazil, to write a history of his region. Abul Fazil wrote a 3-volume history of Akbar region titled Akbar Nama. Okay, the first volume deals with Akbar's ancestors, and the second volume recorded the events of Akbar region, and third volume is the Annie E. Akbar. It deals with the Akbar administration, household, army and revenues of geography of the emperor. ஸோ என்ன அப்படின்னா இங்கே அக்பர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் யார் அப்படின்னா அபுல் ஃபசில். ஓகேவா, ஸோ இவர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவருடைய லைஃப்பை பற்றி ஒரு புக் ஒன்று எழுத சொல்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா அக்பர் நாமா அண்டு ஆனி அக்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த புக்கை வந்து ஒரு 3 வால்யூமாக டிவைட் பண்ணுறாங்க. ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு வால்யூம் இருக்குது இல்லையா, 3 வால்யூமாக டிவைட் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு வால்யூம் தான் என்ன அப்படின்னாக்கா அக்பர் நாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு வால்யூமில் ஃபுல்லாகவே என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா இந்த அக்பருடைய ஆன்சஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவருடைய கிராண்ட்பா, அவருடைய கிரேட் கிராண்ட்பாலாக இருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே எந்த புக்கில் இருக்கும் அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு வால்யூம். ஓகேவா, வேற இந்த செகண்ட் வால்யூமில் என்ன அப்படின்னாக்கா இவர் ரூல் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் இவர் ஃபேஸ் பண்ணார் அப்படின்றத பற்றி தான் என்ன அப்படின்னாக்கா செகண்ட் புக்கில் இருக்கும். ஓகேவா, தென் தேர்ட் புக்கில் என்ன அப்படின்னாக்கா ஆனி அக்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் என்னென்ன மாதிரியெல்லாம் எழுதியிருப்பாங்க அப்படின்னாக்கா அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா, அவர் ரூல் பண்ணும்போது அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, தென் ஹவுஸ் ஹோல்ட், ஆர்மி, ரெவென்யூஸ் அண்டு ஜியோகிராஃபி. ஓகேவா, ஸோ இதை பற்றி தான் என்ன அப்படின்னாக்கா தேர்ட் புக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து இவருடைய ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம இப்போ படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த புக்ஸ் மூலிமா என்ன அப்படின்னாக்கா நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அந்த புக் யார் எழுதுந்து அப்படின்னாக்கா அபுல் ஃபசில். ஓகேவா, ஒன் ஆஃப் அக்பர் ஃப்ரெண்ட். ஓகேவா, தென் a closer look of Akbar policies. Okay, a broad features of administration were laid down by Akbar and were elaborately discussed by Abul Fazil in his book of Akbarnama. In particular, it is last volume the Anne Akbari. ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னாக்கா நம்ம அக்பரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய ரூலிங் ஸ்டைல் எல்லாமே என்ன அப்படின்னாக்கா இந்த புக்ஸ் மூலிமா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த புக் நேம் இஸ் அக்பர்நாமா அண்ட் அனி அக்பரி. ஓகேவா, Abul Fazil explained that the empire was divided into province called Subas, governed by the Subadar, who carried out both political and military functions. ஸோ என்ன அப்படின்னா ஸோ இந்த அக்பர் இந்த எம்பரர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன அப்படின்னா நிறைய டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் சுபாஷ். ஓகேவா, ஸோ அந்த இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்துக்கிறது யார் அப்படின்னாக்கா சுபாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து கவர்னர் பொசிஷன்ஸ்லாம் யார் இருக்கும் அப்படின்னாக்கா சுபதார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த போத் பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி. ஓகேவா, இது எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா சுபாஷ் அண்ட் சுபதாஸ். ஓகேவா, இவங்களாம் யார் அப்படின்னாக்கா எம்பரர் அப்பாயிண்ட் பண்ண பர்சன். ஓகேவா, தென் ஈச் ப்ரொவின்ஸ் ஆல்சோ ஹேட் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆர் திவான். ஸோ அதாவது இப்போ இதுக்கெல்லாம் வந்து சேலரி கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் தேவை. அவர் தான் யார் அப்படின்னாக்கா திவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தென் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஆர்டர் இன் ஹீஸ் province, the Subadar was supported by the other officers such as military paymaster, the minister in charge of the religious and the charitable patronage, military commander and the town police commander. ஸோ என்ன அப்படின்னாக்கா இவங்களுக்கு கீழே ஒவ்வொரு பர்சனையும் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஃபினான்ஷியல் மினிஸ்டருக்கு வந்து யார் அப்படின்னு திவான் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, தென் மிலிட்ரி பை மாஸ்டருக்கு வந்து பைசாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து என்ன அப்படின்னா இந்த மிலிட்ரி இருக்காங்க இல்லையா, மிலிட்ரி கமாண்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா ஃபவுதாஸ் அப்படின்னு சொன்னாங்க. தென் போலீஸ் கமாண்டர்லாம் வந்து கோட்வால் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, தென் இந்த மாதிரி இவங்களுக்கு கீழே ஒவ்வொரு பர்சனும் அப்பாயிண்ட் பண்ணி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இவங்க ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் நூஜான்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஜஹின்ஸ் கோர்ட்.
கவுண்ட். ஓகேவா? இப்போ இந்த நூர் ஜான் அப்படின்றது யார் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஜஹாங்கீர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒய்ஃப். ஓகேவா? ஸோ அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னா மெஹர்நிஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் இவர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னாக்கா நூர் ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இவங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னா ரொம்ப வந்து லாயலாக இருப்பாங்க. இவருக்கு ரொம்ப லாயலாக இருந்ததால் ப்ளஸ் இந்த மொனார்க்குலாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஸோ இவங்களுடைய காயின்லாம் இருக்கு இல்லையா, ஜஹாங்கீர் இருக்கார் இல்லையா, இவருடைய காயின்லாம் வந்து ஒன் சைடு வந்து இவருடைய ஃபேஸும் இன்னொரு சைடு என்ன அப்படின்னாக்கா இவங்களுடைய ஃபேஸ். ஓகேவா? நூர்ஜான் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய ஃபேஸ் இருக்கும். ப்ளஸ் அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்கும் அப்படின்னாக்கா குயின் பேகம் அப்படின்னு சொல்லிட்டு குயின் பேகம் நூர்ஜான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். விச் மீன் அந்த நூர்ஜானை வந்து ரொம்ப போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த எம்பரருக்கு வந்து ரொம்ப லாயலாக இருந்தாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், அக்பர்ஸ் நோபல் கமாண்டட் லார்ஜ் ஆர்மிஸ் அண்ட் had access to large amount of revenue while they were loyal and emperor functioned efficiently. But the end of the 17th century many nobles have built the independent network for their own. The royalties to be emperor were weakened by their own self interest. ஸோ என்ன அப்படின்னா இந்த அக்பர் பீரியட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அக்பர் பீரியடில் என்ன அப்படின்னாக்கா நிறைய லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஓகே, ரொம்ப டெவலப்மெண்ட்டாக தான் இருந்தது. ஓகேவா? ப்ளஸ் எப்படின்னாக்கா இப்போ மக்கள்லாம் விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ரெவென்யூ கலெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதன் மூலிமா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தாக ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா இவருக்கு கீழே வச்சிருக்கக்கூடிய இந்த திவான்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ஜமீன்தாஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 17th செஞ்சுரியில் ஏன் வந்து நம்ம காசு மணி கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த அக்பருக்கு அகெயின்ஸ்டாக மாறிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ரொம்ப வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக கண்ட்ரி ரூல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இது எந்த ஸ்டேஜில் நடக்குது அப்படின்னாக்கா 17th செஞ்சுரியில். ஓகேவா? தென் while Akbar was the faithful Shikari during the 1570s, he started discussion on religious with the Hulma. Okay, then Brahmins, Jesus priests who were Roman Catholics and the Zoroastrian. This discussion took place in the Ipak Khan. He was interested in the religious and the social customs of different people. It made him realize that the religious scholars who were emphasized rituals and the dogma were often by gods. ஸோ என்ன அப்படின்னா இந்த அக்பர் பீரியடில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா 1570 இவர் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாரு. என்ன அப்படின்னாக்கா அதில் வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸில் இருக்கக்கூடிய மக்களை வந்து மீட் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து ஈக்குவலாக இருக்கலாம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா எந்த ஒரு ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸுமே நமக்கு வேணாம், எல்லாமே என்ன ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ அதில் யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பிராமின்ஸ் இருக்காங்க, ஜீசஸ் பிரீஸ்ட் இருக்காங்க, தென் ரோமன் கேத்தலிக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க எல்லாமே இருக்காங்க. அட் லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஒரு அகெயின்ஸ்டாக தான் போய் முடியுது. யாருமே வந்து என்ன பண்ணல, யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேவா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா எங்களுடைய ஓன் ரிலீஜனை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம், எல்லாருமே வந்து நாங்கள் ஈக்குவலாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? தென் த டீச்சர் கிரியேட்டட் டிவிஷன் அண்ட் த disharmony amongst his subject. This eventually lead Akbar to a idea of the sulh-ul or யூனிவர்சல் பீஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இனிமேல் வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம், யூனிவர்சல் பீஸ் அப்படின்றதே ஃபாலோ பண்ணலாம். எல்லாருமே வந்து ஈக்குவலாக இருக்கலாம், யாரும் வந்து என்ன அப்படின்னாக்கா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, எல்லாமே வந்து சேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? தென் திஸ் ஐடியா ஆஃப் த டாலரன்ஸ் டிட் நாட் த டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன் இஸ் ரியலம். Instead of focused on the system of ethics, honesty, justice, peace. Ethics, honesty, justice, peace. That was the யூனிவர்சலி அப்ளிகபிள். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த ஒரு டேர்ம் யூனிவர்சல் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே எல்லாருமே வந்து ஈக்குவல், நமக்குள்ளே என்ன அப்படின்னாக்கா எந்த ஒரு வந்து பாகுபாடுமே இருக்காது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த யூனிவர்சல் பீஸையே வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்னென்ன மாதிரியான ப்ராஃபிட்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஹானஸ்ட் இருக்கும், ஜஸ்டிஸ் இருக்கும், பீஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், இதை யூனிவர்சல் பீஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். ஓகேவா? தென் அபுல் ஃபாசர் ஹெல்ப்டு அக்பர் இன் ஃபார்மிங் எ விஷன் ஆஃப் த கவர்னன்ஸ் around his idea of sulh-ul. This principle of governance was followed by the Jahangir and the Shah Jahan as well. So என்ன அப்படின்னாக்கா இந்த யூனிவர்சல் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து என்ன டேர்மாக சொல்கிறாங்க அப்படின்னாக்கா sulh-ul. ஸோ இதில் என்னென்ன அப்படின்னாக்கா இந்த ஹானஸ்ட், ஜஸ்டிஸ், பீஸ் இது எல்லா பற்றியுமே வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அக்பர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னாக்கா அபுல் ஃபாசில், ஒன் ஆஃப் ஹிஸ் அக்பர் ஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இந்த sulh-ul வந்து இவர் மட்டுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு விடலை, இவருக்கு அடுத்தது வந்த ரூலர்ஸ் யார்
அப்படின்னா ஜஹாங்கீர் அண்டு ஷாஜகான் இவங்க 2 பேருமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் த முகல் எம்பரர் இன் த 17th century and after. The administrative and military efficiency of the Mughals emperor led to great economic and commercial prosperity. International travelers described it as the fabled land of wealth. அதாவது ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ரொம்ப ப்ராப்பராக ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே எதன் மூலிமா சாத்தியமாச்சு அப்படின்னாக்கா ப்ளஸ் வந்து இந்த மிலிட்ரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மிலிட்ரி வச்சு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா நிறைய பிளேஸை வந்து இவங்க வார் மூலிமா வந்து வின் பண்ணாங்க. ஓகேவா. ப்ளஸ் இவங்க ஃபாலோ பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா அதுவுமே வந்து ரொம்ப ப்ராப்பராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த மிலிட்ரி பர்பஸில் இந்த பர்டிகுலர் இந்த அக்பர் பீரியட்ல வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன்லாம் யூஸ் பண்ணார். அந்த போருக்கு போகணும் அப்படின்னாக்கா ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னா நிறைய பிளேஸை வந்து கைப்பற்றினார். ஓகேவா. தென் இப்போ இந்த பிளேஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து வெல்தி லேண்டாக ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்லாம் இருக்காங்களே இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த லேண்ட் வந்து ரொம்ப வந்து வெல்தியாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் பட் த சேம் விசிட்டர்ஸ் வேர் ஆல்சோ அப்ளைட் அட் த ஸ்டேட் ஆஃப் த poverty, the extracted side of the side by side with the greatest opulence. The inequalities were the clear document from the 20th year of the Shah Jahan region inform as the highest rank of the Mansabdars were only 445 numbers out of the total 8,000. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு சைடு மட்டும் தான் என்ன அப்படின்னாக்கா இந்த லேண்ட்லாம் வந்து ரொம்ப வெல்த்தியாக இருக்குது. ஓகேவா. ரொம்ப வந்து மக்கள்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு தேவையான அந்த பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஒன் சைட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப இன்னுமே பாவர்ட்டியாக இருக்கக்கூடிய மக்கள் பாவர்ட்டியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற பர்சன் எல்லாமே வந்து இவருக்கு அகைன்ஸ்டாக மாறிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜமீன்தார்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்ணாங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ண அவங்களுக்கும் ஒரு ஓன் நெட்ஒர்க்கை வந்து அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு முடிவில் இல்லை. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னாக்கா இப்போ வந்து நம்ம இந்த ஷாஜகான் இருக்கார் இல்லையா அவருடைய பீரியடில் வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த ரேங்க் சிஸ்டம்லாம் இருந்து மன்சப்தாஸ்லாம் இருந்தாங்க இல்லையா. ஆனால் இப்போ வந்து அவுட் ஆஃப் 8,000 மன்சப்தாஸ் இருந்தாங்க. பட் வந்து எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னாக்கா 445 மன்சப்தாஸ் தான் இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த பாவர்ட்டி வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் அவங்க இருக்கக்கூடிய சேலரிஸுமே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட் இல்லாதால இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் த முகல் எம்பரர் அண்ட் தேர் மன்சப்தாஸ் spend a great deal of their income and salaries and goods. The expenditure of the benefit of the artisan and peasantry who supplied them with goods and produce. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மன்சப்தாஸும் இந்த முகல்ஸ் எம்பரர் இருக்காங்களே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டீல். ஓகேவா. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த பீசன்ட் அண்ட் அதாவது விவசாயிகளும் ப்ளஸ் வந்து இந்த கைவினை பொருட்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. ஓகேவா. தென் பட் த ஸ்கேல் ஆஃப் த ரெவன்யூ கலெக்ஷன் left very little of the investment of hands of primary producers, the peasant hand and artisan. The poorest among them lived from land to mouth and they could hardly consider investing of the additional source tools and supplies to increase productivity. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பேசிக்காக ஒரு விவசாயம் பண்ணணும் ஒரு கைவினை பொருட்கள் செய்யணும் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும் இல்லையா. ப்ளஸ் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்காக வந்து நம்ம ஒரு அமௌண்ட் வச்சுருந்தா தான் என்ன பண்ண முடியும் விவசாயம் பண்ண முடியும். ஓகேவா. நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டா மட்டும் என்ன பண்ண முடியாது அந்த நெல்லாம் விளைஞ்சிருமா இல்லை இல்லையா. அப்போ அவங்களுக்கு ஒரு இனிஷியலாக அமௌண்ட் வேணுமா அந்த அமௌண்ட்டு கூட இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மக்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. ஓகேவா. ஸோ அதனால் வந்து அவங்களால டேக்ஸ் பே பண்ண முடியாது. இதுவுமே வந்து இந்த முகலாய பேரரசுக்கு ஒரு பெரிய பேரிழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இவங்க கிட்ட வந்து அமௌண்ட்டு டேக்ஸ் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் இங்கே வந்து விவசாயிங்கிட்டையும் பணம் கிடையாது. ப்ளஸ் வந்து இந்த ஆர்டிசம் இவங்ககிட்டையும் வந்து ஒரு பேசிக்காக வந்து எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை. அதனால் வந்து எங்களால் டேக்ஸ் வந்து பே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் த enormous wealth of the resource commanded by the Mughals elite made them an extremely powerful group of people in the last 17th century. As the authority of the Mughal emperor slowly declined, his servants emerged as powerful centers of the power in the region. They
constituted new dynasties and held command province like the Hyderabad and the Hawat. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு 17th செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்குமே இவங்க வந்து ஒரு பவர்ஃபுல் ரூலர்ஸாக தான் இருந்தாங்க. முகுல் எம்பரர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பவர்ஃபுல் ரூலர்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் தட் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவங்களுடைய பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. பிகாஸ் ஆஃப் த அந்த ரெவென்யூ லேக் ஆஃப் ரெவென்யூஸ். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இவங்களுக்கு கீழே வந்து நிறைய மக்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறிட்டு இவங்களுக்குன்னு தனித்தனி நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நிறைய டைனாஸ்டி மேக் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பிளேஸை ரூல் பண்ண, அதாவது கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஹைதராபாத் அந்த ஹவாத். ஓகேவா, இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து இவங்க கிட்டேருந்து இவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் although they continue to recognize the Mughals emperor in Delhi as their master, by the 18th century of the province of the emperor had consoled in the independence political identities where we will read about them in chapter 10. ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து அந்த அளவுக்கு அட் எண்டில் வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாததால், லைக் பாபர் வந்து ஓகேவா ஃபஸ்ட்டு ரூலர் பாபர், அவர் எப்படி ரூல் பண்ணாரோ அவருக்கு அடுத்தது வந்து யார் யார், தென் ஹுமாயூன், அக்பர், தென் ஜஹாங்கீர், ஷாஜகான், இந்த மாதிரி ஒவ்வொரு டைனாஸ்டியும் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. பட் வந்து இப்போது பாபர் தான் ஃபஸ்ட்டு ரூலர். ஸோ இங்கே அவுரங்கசீப் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு அடுத்தது வந்து இந்த டைனாஸ்டியில் யாருமே வந்து இந்த ரூல் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதை பற்றின டீட்டெயில்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்டர் 10ல் படிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, ஜஸ்ட் ரீகால் திஸ் லெசன். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.